வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு க்யூப், அமேசானோட ஃபயர் டிவி க்யூப். அவங்களோட 4K ஸ்ட்ரீமிங் பாக்ஸ். ஆல்ரெடி வந்து அமேசானில் 4K ஸ்ட்ரீமிங் ஸ்டிக் இருக்குது. இதில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதெல்லாம் இருக்கும். ஒரு பெரிய பாக்ஸ் மாதிரி, இது மாதிரி இல்லாமல் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. போர்ட்ஸும் நிறையா இருக்குது. இதில் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்குது, மற்ற ஸ்ட்ரீமிங் பாக்ஸோட இது எவ்வளோ பெட்டராக இருக்கா இல்லை எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம வீடியோவில் செக் பண்ணலாம். ஓகே, ஃபயர் டிவி க்யூபு அலெக்ஸா சப்போர்ட். மெயினாக வந்து அலெக்ஸா சப்போர்ட்காக தான் இது இருக்குது. அவனோட ஃபயர் டிவி ஸ்டிக்கில் வந்து பில்டின் அந்த வாய்ஸ் இதெல்லாம் இல்லை. இதில் வந்து பில்டின் கண்ட்ரோல்ஸு, வாய்ஸ் இருக்குது. 4K HDR சப்போர்ட் இருக்குது. அலெக்ஸா ஹேண்ட்ஸ் ஃப்ரீ சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன, பவர் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல்ஸு. ஏன்னா சில இவங்களோட பட்ஜெட் ஸ்டிக்கில் வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்லாம் இருக்காது இந்த லைட்டில். இதில் வந்து எல்லாமே இருக்குது. 4K அல்ட்ரா HD இருக்குது, HDR சப்போர்ட் இருக்குது, IR பிளாஸ்ட் இருக்குது, டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் ரெண்டுமே இருக்குது. ஹெக்ஸாகோ ப்ராசஸர் இருக்குது, ப்ளூடூத்து, வைஃபை 822.11 AC டுவல் பேண்டாக தான் இருக்கணும். அடுத்து வேறு என்ன இருக்குது, 60 FPS, HDR10, HDR10+. அதுதான் திருப்பி அதே தான் போட்டிருக்கு. பாக்ஸில் வந்து அலெக்ஸா வாய்ஸ் ரிமோட் 3rd ஜென்ரேஷன், க்யூப் 2nd ஜென்ரேஷன், AAA பேட்டரியும் பாக்ஸ்லேயே இருக்கும். பவர் அடாப்டர், IR எக்ஸ்டெண்டர் கேபிள் இருக்குது. அப்புறம் ஈத்தர்நெட் அடாப்டரும் இருக்குது. ஸோ ஈத்தர்நெட்டில் வேணும்னா வந்து ஈத்தர்நெட்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI கேபிள் மட்டும்தான் இல்லை. ஸோ நீங்கள் HDMI கேபிள் 4K டிவி இருந்தால் இதை அப்படியே கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா 12,999 ரூபா, 13,000 ரூபா. இதே ப்ரைஸுக்கு தான் எங்கள் அமேசானில் விற்கிறாங்க. க்யூப் மாதிரியே தான் இருக்குது. ஆப்டிமல் பிளேஸ்மெண்ட் போட்டிருக்கு. கரெக்டாக டிவியை பார்த்த மாதிரி வைங்க. அட்லீஸ்ட் 30 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் ஸ்பீக்கர்ஸு. க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருக்கு. க்ளோஸ் பண்ணாமல் வைங்க அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து டாப்பு. நிறையா இருக்கே இதில். எத்தனை வாட்ஸு? இன்புட் 100 வாட், 240, 12 வோல்ட்டு, 1.25 ஆம்ஸு. இவங்களோட ப்ரொப்ரைட்டரி கேபிள் தான் இது. ஸ்டிக்கர் போட்டு ஜொலிக்குது, மூஞ்சி தெரியுது. ஓகேயா, இதில் வந்து போர்ட்ஸு USB போட்டிருக்கு, மைக்ரோ USB போர்ட்டா இதுக்கு, இன்ஃப்ராரெட்டுக்கு அந்த கேபிள் கனெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அது. இதை கனெக்ட் பண்ணால் வந்து ஃப்ரண்ட்டில் இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணிக்கலாம் ரிமோட்டுக்கு. அப்புறம் HDMI இருக்குது. அதுக்கப்புறம் பவர் இவங்களோட இந்த போர்ட். இதை தவிர பாக்ஸில் இந்த ஈத்தர்நெட்டு, அதுக்கு தான் இந்த மைக்ரோ USB கொடுத்துருக்காங்க. இதில் வந்து அப்படியே ஈத்தர்நெட்டை கனெக்ட் பண்ணால் இன்னும் ஃபாஸ்ட்டாக 4K கண்டென்ட் ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஆப்பிளில் வந்து 2,500 ரூபா. பா, எவ்வளோ குட்டி ரிமோட்டா? பெரிய ரிமோட்டு தான். குட்டி ரிமோட்டுன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, ரிமோட்டு இருக்குது. அது தவிர பேட்டரியும் இருக்குது. அமேசானோட பேட்டரி தான். அமேசான் பேசிக்ஸோட AAA பேட்டரி. ரீசார்ஜபிள் கிடையாது, நார்மல் ஆல்கலைன் பேட்டரி தான். பேட்டரி இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர் டிவி க்யூவுக்கு ஒரு சின்னதாக யூஸர் மேனுவல் இது இருக்குது. இதை தவிர இங்கே ஒரு மேனுவல் இருக்குது. எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஃபுல்லாக பாக்ஸில் என்னெல்லாம் வரும், எப்படி கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நம்ம அவ்வளோதான் இருக்குது இதில். ஸோ டெமோ நம்ம செக் பண்ணிடலாம் டிவியில். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஹோம் ஸ்க்ரீனு. லைவ் டிவி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஆப்ஸு. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்டுச்சு என்ன ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து நிறையா ஆப்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அலெக்ஸா சப்போர்ட் இருக்குது, லைவ் டிவி, ரிமோட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற ரிமோட்டு தான். ஃபயர் டிவி இதில் வந்து ஃபயர் OS, ஃபயர் க்யூப்பில் வந்து 16 ஜிபியில் வந்து 11 GB ஃப்ரீ இருக்குது. 12.98 GB வந்து அதில் வரும். அக்கௌண்ட் வந்து என் அக்கௌண்ட் தான் சைன் பண்ணியிருக்கேன். ஃபயர் OS வந்து வெர்ஷன் 7.2. இது வந்து ஆண்ட்ராய்டு பேஸ்டு தான். டெவலப்பர் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப பேசிக் ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும். நம்ம ஆண்ட்ராய்டு டிவி மாதிரி அந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இருக்காது. ப்ரைவசி கண்ட்ரோல்ஸ், நோட்டிஃபிகேஷன், 4K அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்கே இருக்குது? டிஸ்பிளே அண்ட் ஆடியோ இதில் இருக்குது. டிஸ்பிளேயில் 1080p தான் இருக்குது. 4K ஓகே, 4K மாற்றியாச்சு. கலர் டெப்த்து அப் டு 12 bits வரைக்கும் இருக்கா?
மாற்றிடுவோம், ஃபுல்லாக வைப்போம். ஓகே, கலர் ஃபார்மேட்டு ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இருக்கட்டும். ஓகே, டிஸ்பிளே மிரரிங் இருக்குது. டிஸ்பிளே மிரரிங் எப்படி பண்ணணும் அதிலே போட்டிருக்கு. ஃபயர் டிவி மிரரிங் போனால் வந்து மிரரிங் ஒர்க் ஆகுமா? ஓகே, கொஞ்சம் நேரம் தான் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது மாதிரி இல்லை, ஆண்ட்ராய்ட் டிவி மாதிரி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி வேறு செட்டிங்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரொஃபைலு, நெட்வொர்க் இருக்குது. இப்போ வந்து 5 GHzலாம் ரன் ஆகிருக்கு. வேணால் ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஐஆர் பிளாஸ்டர் எது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டு. இப்போ ஏதாவது பாக்ஸ்குள்ளே இப்போ யாராவது ஷோகேஸில் சில பேர் வச்சுருப்பாங்க, அப்படி இருக்கும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஐஆர் பிளாஸ்டர் வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் இது. ஓகே, டால்பி விஷன், டால்பி ஆடியோ ரெண்டுமே வந்துருச்சு. தனியாக ஒரு ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இந்த கீபோர்டில் என்னெல்லாம் முதல்ல இருக்குதுன்னு பார்த்துருவோம். கீபோர்டில் வந்து பவர் இருக்குது, அப்புறம் மைக்ரோஃபோனு, அலெக்ஸா பட்டன் இருக்குது, அப்புறம் நேவிகேஷன் பேடு, பேக்கு, ஹோமு, இதெல்லாம் மற்ற இதிலலாம் இருக்க மாதிரி தான். இதை தவிர வந்து கைடு பட்டன்னு ஒன்று இருக்குது. கைடு பட்டன்னா இதுதான் வருது. ஓகேவா? கைடு பட்டனு, மியூட் இருக்குது. மியூட்டை தவிர வால்யூமு, ஆப் பட்டன்ஸ் 4 ஆப் பட்டன்ஸ் இருக்குது. ஒன்று ப்ரைம் வீடியோ, ஒன்று நெட்ஃப்ளிக்ஸு, இன்னொன்று வந்து அதான் ஆப்ஸ் பட்டன். நம்ம என்னெல்லாம் ஆப்ஸ் ஸ்டார்டிங்கில் கேட்டுச்சு, இந்த ஆப்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், இந்த ஆப்ஸ்லாம் இது இருக்குது அப்படின்னு காட்டுது. ஆப் ஸ்டோருக்கு போனால் இன்னும் நிறைய ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சோனி லிவ் இருக்குது, ஃபீச்சர்டு கேம்ஸ் எல்லாம் கூட இருக்குது நிறையா. இந்த சின்ன சின்ன கேம்ஸ், கிராசி ரோட் மொபைலில் ஆடுவோமே அந்த கேம்ஸ்லாம் அது இருக்குது. மற்றபடி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது தவிர அமேசான் மியூசிக்கும் ஒரு ஷார்ட்கட் பட்டன் இருக்குது. சரி, நம்ம இந்த 4K வீடியோ நெட்ஃப்ளிக்ஸில் எப்படி இந்த அலெக்ஸாவில் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அலெக்ஸா, ப்ளே 4K வீடியோ. ஓகேயா? 4K வீடியோ எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாமே அப்படியே எடுத்துருது. நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, ப்ரைம் வீடியோ ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் Z5 அப்புறம் மற்ற ஏதாவது ஆப்ஸில் வந்து 4K வீடியோ இருந்துச்சு அப்படின்னா சைன்இன் பண்ணால் அதில் வந்துடும் 4K வீடியோ. ஸோ என்னெல்லாம் 4Kயில் இருக்கோ அதை அப்படியே காட்டிட்டு வந்துடும். ஓகேயா? டால்பி விஷன், டால்பி அட்மாஸ், டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் ரெண்டுமே சப்போர்ட் இருக்குது இதில். அதனால அந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனும் வருது. ஓகே, இது ஆட்டோமேட்டிக்காக வந்து டால்பி விஷன், டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால அதுவே எடுத்துக்குது. யூடியூப்பில் 4K வீடியோ வரல, ஏன்னா யூடியூபோட ஆப் இஷ்யூவான் இந்த டிவிக்கு, இந்த இதுக்கு க்யூபுக்கு, ஃபயர் டிவி க்யூப் செகண்ட் ஜெனுக்கு வந்து ஆப் இஷ்யூ அப்படின்னு ரெடிட்டில் படித்தேன். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூடியூப்பில் 4K வராது அவங்க பிரச்சனை தான். எப்படியும் நம்ம 1080p பார்த்துடலாம், 1080p ஒர்க் ஆகும். இந்த அல்ட்ரா ஹெச்டி தான் காட்டும், ஆனால் யூடியூப் ஆப் இஷ்யூ 1080p தான் வருது. வீடியோ அல்ட்ரா ஹெச்டி, ஆனால் நம்ம ப்ளே பண்ணுறது வந்து மேக்ஸிமம் வந்து 1080p. அவ்வளோதான். குவாலிட்டி நல்லா தான் இருக்குது, 1080p இருந்தாலும் ஓகே தான் குவாலிட்டி. அடுத்து நம்ம ஆடியோ இந்த டால்பி அட்மாஸ் தான். டால்பி அட்மாஸ் கண்டென்ட்டு இதில் ப்ளே பண்ணுறதுக்கு ஆனால் இது அஃபிஷியலாக டால்பியா என்னன்னு தெரில. இது நம்ம டிவி ஆக்சுவலாக டால்பி அட்மாஸ் இருக்குது ஆல்ரெடி. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஓவராலாக இந்த 13,000 ரூபாய்க்கு இந்த மெயினாக இந்த அலெக்ஸாக்காக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த டாப்பில் இந்த க்யூப்பில் மேலே பார்த்தா மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, 8 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது ஃபார் ஃபீல்டு. நீங்கள் ஒரு வாட்டியும் இந்த இதை எடுத்து பேச வேணாம், மைக்கு ரிமோட் எடுத்து பேச வேணாம். அதில் இருக்கிற மைக்கில் எங்கேருந்து ரூம்லேருந்து எங்கேருந்து பேசினாலும் ஒர்க் ஆகும். ஏன்னா டாப்பில் நிறையா மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது, எக்கச்சக்க மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அப்புறம் அந்த லைட் பார் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம பேசும்போது டிவிலையும் வருது, அலெக்ஸா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் வருது, இதுலேயும் வருது, 2 இடத்துலையும் வருது. அது தவிர வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன்ஸ் வந்து அதுலேயே இருக்குது, பாக்ஸ்லேயே இருக்குது. மியூட் பட்டன் இருக்குது, அப்புறம் ஆக்ஷன் பட்டன் ஒன்று இருக்குது. ஆக்ஷன் பட்டன் என்ன பண்ணும்?
ஓகே, அலெக்ஸா தான் திருப்பியும் வேக்கப் பண்ணுது, ஆக்ஷன் பட்டன், அதுதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ ஓவராலாக இந்த 4K பாக்ஸ் க்யூப் வந்து எந்த அளவுக்கு மற்ற இந்த 4Kயோட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு தெரில. மெயினாக வந்து அலெக்ஸா வேணும்னா இது வாங்கலாம், இல்லைனா நம்ம அந்த 4K டிவி ஸ்டிக்லேயே வாங்கலாம். ஸ்டோரேஜ் இதில் 16 GB இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஸ்டோரேஜ் எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருப்போம். நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இது வந்து ஃபயர் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் பேஸ்டு தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நேவிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்துருந்தோம், நம்ம நிறையா ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தோம், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது நேவிகேஷன், அவ்வளோதான். நேவிகேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை தவிர ஒய்ஃபை சப்போர்ட்டும் இருக்குது. வேணுன்னா வந்து ஈத்தர்நெட்டும் பேக்கில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. இந்த யூனிக்காக இருக்குது கொஞ்சம். இந்த லைவ் டிவி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிங்க் பண்ணுது மற்ற டிவைசஸில். அலெக்ஸாவும் கொஞ்சம் யூனிக்கான இதுதான். கூகுள் அசிஸ்டண்ட் கம்பேர் பண்ணும்போது அலெக்ஸா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். ஓகே, இதுதான் வந்து அமேசானோட ஃபயர் டிவி க்யூப் செகண்ட் ஜென்னோட அன்பாக்சிங் அண்ட் டெமோ. அடுத்த வேலை சந்திப்போம். அது வரைக்கும் சிஎல்சன் ஐயப்பன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிடுங்க.